ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி தமிழ். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ஸ்கேமில் சிக்கியிருப்போம். இல்லை அப்படி நம்ம சிக்கலனாலும் யாராவது ஒருத்தர் சிக்கினதாவது கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நம்ம பார்த்த ஸ்கேமு அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 100 ரூபா இருக்கும், இல்லை ஒரு 1000 ரூபா இருக்கும், இல்லை ஒரு 10,000, ஏன் அதிகபட்சம் 1 லட்சம், ஏன் 10 லட்சம். ஆனால் 19 கோடியை ஒரு லேடி டாக்டர்கிட்ட இருந்து பயங்கர தத்ரூபமாக ஸ்கேம் பண்ணி அட்டைய போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ப முடியுதுங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பெரிய சேனல்கள் இருக்கிறதுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலை மனசில் தன்னம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த 19 கோடி ரூபா ஸ்கேமை அவங்க எவ்வளோ தத்ரூபமாக பண்ணாங்க, யார் அந்த ஸ்கேம் ஆளானவங்க அப்படின்றத பார்ப்போம். கடந்த மார்ச் மாதம் குஜராத் காந்தி நகரில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லேடி டாக்டருக்கு ஒரு ஸ்கேமர் கால் பண்ணி, என் பேர் ஜோதி விஸ்வநாத், நான் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுறேன், உங்க நம்பர்ல இருந்து நிறைய அப்ஜெக்ஷனபிள் மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 3 பேர் கால் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. அதாவது ஒருத்தர் நான் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேனோ, இன்னொருத்தர் நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னோ, இன்னொருத்தர் நான் நோட்டரி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லியும் கால் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே உங்க ஃபோன் நம்பர்ல இருந்து அப்ஜெக்ஷனபிள் மெசேஜஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை த்ரெட்டன் பண்றாங்க. இதை சொல்லி அவங்களோட ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டை மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து நிறைய கால்ஸ் வரவும் அந்த டாக்டர் நிஜமாவே பதட்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கால்ஸ் எல்லாமே தொடர்ந்து ஏகப்பட்ட வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸாகவும் ஆடியோ கால்ஸாகவும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை கான்ஸ்டன்டா ப்ரெஷர் பண்ணா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பதட்டப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள பேனிக் ஆக்கியிருக்காங்க. அவங்க இது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே நீங்க சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஜரி லெட்டர் ஹெட்டை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து வந்த மாதிரி ஒரு ஃபேக் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. மார்ச் 15 இருந்து ஜூன் 25 வரைக்கும் இவங்களுக்கு தொடர்ந்து இந்த ஸ்கேமர்ஸ் வீடியோ கால்ல கான்டாக்ட்லயே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேடி டாக்டர் எப்பவுமே காப்ஸால வாட்ச் பண்ணப்பட்டு இருக்காங்க. அதாவது மஃப்டில நிறைய போலீஸ் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லேடி டாக்டர் கிட்ட உங்க மேல ஏற்பட்டிருக்க சார்ஜஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நீங்க பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட சொத்து மதிப்புகள், நீங்க எங்கெங்க என்னென்ன டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அவங்களோட சேவிங்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த லேடி டாக்டரும் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த லேடி டாக்டரை எப்பவுமே எங்க கூட நீங்க கான்டாக்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனி டைம் அவங்கள வீடியோ காலில் கான்டாக்ட்லேயே வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைவ் லொக்கேஷனை எப்பவுமே அந்த ஸ்கேமர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஏன் ஈவன் அவங்க ஃபேமிலியில் அவங்களோட நெஃப்யூவோட வெட்டிங்க்கு போனப்போ கூட அவங்க அந்த ஸ்கேமர்ஸ் கூட கான்டாக்ட்லேயே தான் இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ரெகுலர் கான்டாக்ட் எப்பவுமே இருக்கணும். இந்த ரெகுலர் கான்டாக்ட் நீங்கள் துண்டிச்சிங்க அப்படின்னா உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ரியல் ஸ்கேமே நடக்குது. அதாவது அந்த லேடி டாக்டர் கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன்ஸ், அவங்களோட ஷேர்ஸ், டெபாசிட்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஸ்கேமர்ஸ் நீங்க டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனுக்காக உங்கள்கிட்ட இருக்க எல்லா சொத்துக்களையும் இன்க்ளூடிங் கோல்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர்ஸ், இது எல்லாத்தையும் பணமா மாத்தி கிட்டத்தட்ட ஒரு 30 அக்கௌண்ட்டை தந்து இந்த அக்கௌண்ட்டுக்குலாம் உங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சோன்னா இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாக்டர் அதை நம்பி கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாயை 30 இருந்து 35 அக்கௌண்ட்டுக்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்டர் அந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட. அந்த ஸ்கேமர்ஸ் பணம் எல்லாம் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இருக்க பணம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கேமர்ஸ் இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்த ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிய வந்தோன்னே இந்த லேடி டாக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. அவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. போலீஸ் எடுத்த ஆக்ஷனில் இவங்க எந்தெந்த அக்கௌண்ட்டுக்குலாம் பணம் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணப்ப சூரத்தை சேர்ந்த லால்ஜி ஜெயந்திபாய் அப்படின்ற ஒரு சஸ்பெக்டை அரெஸ்டும் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்கேமில் இன்னும் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் தொலைவிட்டு இருக்காங்க. போலீஸ் இந்த ஸ்கேமு கம்போடியால இருந்து நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கம்போடியால இருந்து கடந்த 2 ஆண்டுகளில் நிறைய ஃபேக் கால் சென்டர்ஸ் மூலியமா இந்தியன்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்கக்கூடிய இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் நடத்தின ரீசெண்ட் அனாலிசிஸ்ல கம்போடியால இருந்தும் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய சைபர் கிரைம் ஃப்ராட்ஸுக்கு ஒவ்வொரு மாசமும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல இந்தியன்ஸ் லாஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது இப்ப இந்தியாவில் அதிகமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சைபர் கிரைம். அதாவது இந்த ஸ்கேம்ல அந்த ஸ்கேமர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, நாங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபீஷியல்ஸ்ல இருந்து பேசுறோம், நீங்க உங்க ஃபோன் நம்பர்
நம்பர் சில அஃபென்சிவ் மெசேஜஸ், அப்ஜெக்ஷனல் மெசேஜஸ், இல்லை உங்கள் அக்கௌண்ட் மணி லாண்டரிங் கேஸில் இன்வால்வ் ஆயிருக்கு, இந்த மாதிரி அந்த விக்டிம்ஸ்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் விர்ச்சுவலி அண்டர் அரெஸ்ட், யூ ஆர் பீங் மானிட்டர்ட் பை போலீஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள பயன்படுத்தி அவங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, அதுவும் இது எல்லாத்தையும் சும்மா வாங்குறது இல்லை, அவங்க ஃபேக் ஃபோர்ஜரி ரிப்போர்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி ஏகப்பட்டதை நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்தே கொடுக்குறோன்ற மாதிரியே கொடுத்து அவங்கள ஏமாற்றி அவங்கள்ட்ட வந்து பணத்தை பிடுங்கிறது தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட். இதுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் அஃபீஷியல்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய பேத்துக்கு இது இன்னும் அவேர்னஸ் இல்லாமலே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துப்போம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் போலீஸும் இதுக்கு ரிப்பீட்டடாகவே அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இது நிறைய பேத்துக்கு போய் சேர்ந்தடையில. நம்ம பேங்க்ல இருந்தோம், நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாருமே உங்களை ஏதாவது ஒரு தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுங்க, அது உண்மையா இல்லையான்ட்டு. ஏன் ஒரு போலீஸே ஃபோன் பண்ணி நாங்கள் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறோம்னு சொன்னா அவர் உண்மையிலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரான்னு பாருங்க. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு யூபிலன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே ஃபேக்காக வச்சு நடத்தியிருந்திருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேமில் சிக்கிடக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் ஏதாவது இந்த மாதிரி வருது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரம் இந்த மாதிரி ஸ்கேமுக்குன்னு வரக்கூடிய கால்கள் எல்லாமே உங்களை அவசரப்படுத்துகிற மாதிரியான காலாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ உடனே இதை பண்ணணும், இல்லாட்டி ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் சிம்பிளோட தான் வரும். அதாவது நம்ம கம்பெனிகளில் ஃபிஷிங் இமெயில்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அவேராக இருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye, take care, see you.